வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பை கலந்து விட்டார்கள் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ஒரு குற்றம் சுமத்தினாரு ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க மாநிலத்தில் அவங்க அடிச்சுக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அப்புறம் எஸ்எஸ்ஏஐ அந்த நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்தாச்சு. மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் நெய் போயிருக்கு. திண்டுக்கல் ஏஆர் டைரியிலேருந்து நெய் போயிருக்கு. அந்த டைரியில தான் கொடுக்கப்பட்ட அந்த நெய்யில தான் மிருக கொழுப்பு கலந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஏஐ நிறுவனம் தரச்சான்று இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும், உங்களுடைய நெய்யில ரொம்ப தரம் ரொம்ப கம்மியா இருக்கு, டெஸ்ட் பண்ண வகையில உங்களுடைய நெய் தோல்வி அடைந்து விட்டது ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கலுக்கு போயாச்சு. அது சம்பந்தமா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஸ்டெப் எடுப்பாங்க. திண்டுக்கல்ல இருந்து திருப்பதிக்கு நெய் போய் அங்க தேவஸ்தானத்துல லெட்டை பிடிக்கிறாங்க. இதை வச்சு ஒரு பாஜக குரூப் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தவர், அதாவது பாஜக தொழில் பிரிவு துறை மாவட்ட செயலாளர் தலைவர் செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணியிருக்காரு. அப்புறம் வினோஜ் வி செல்வம் சேர்ந்தது பண்ணதாங்க ரெண்டு பேரும். ஆனா அவருடைய பேர் இன்னைக்கு முன்ஜாமீன் அளவுக்கு வரல. அவரை என்ன பண்ணாங்களோ தெரியல. வழக்கு பதிவு செய்த விட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. பட் கோர்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு இன்னும் தகவல் வரல. இந்த அவதூறை எப்படி பரப்புறாங்கன்னா, திண்டுக்கல்ல இருந்து திருப்பதிக்கு நெய் போகுதுப்பா, ரைட், ஓகே. அப்ப பழனி பஞ்சாமிரதம் திண்டுக்கல் பக்கத்துல தான் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல பழனி. திண்டுக்கல்ல இருந்து பழனிக்கு ஒரு 20, 25, 45 நிமிஷத்துல ஒரு 50 நிமிஷத்துல போயிடலாம். நம்ம பக்கமா இருக்கிறனால ரைட்டு, இவங்களும் பழனி பஞ்சாமிரதத்துக்கு திண்டுக்கல்ல இருந்து நெய் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு இவரா ஒரு கற்பனைக்கு பண்ணிக்கிட்டு செல்வகுமார் பாஜகவுடைய தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பதிவு போடுறாரு. இந்த மாதிரி பழனி பஞ்சாமிரதத்தில் மிருக கொழுப்பு கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு, இதையெல்லாம் விட இன்னொரு ஆள் மோகன்ஜி அப்படிங்கிறவரு பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்ததாக நான் கேள்விப்பட்டேன், எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவரையும் தூக்கி இன்னைக்கு கைது செஞ்சு உள்ள போட்டுக்கிறாங்க. அதுவாட்ட அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பழனி பஞ்சாமிரதம் தேவையில்லாத ஒரு டுசு தானே பார்த்தாரு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள அங்கு ஒரு கண்காணிப்பாளர் இருப்பாங்க. திருப்பதி லட்டுல மிருக கொழுப்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற தேவஸ்தான குழு இருக்கும். ஆமா, அங்க ஒரு குழு இருக்கிற மாதிரி இங்க பஞ்சாமிரதம் செய்யறதுக்கு ஒரு குழு இருக்கிறாங்க. பாண்டியராஜன் அப்படிங்கிற தலைமையில பஞ்சாமிரத குழு போயிட்டு இருக்கு. அவரு பார்த்தாரு, ஆமா இந்த மாதிரி அவதூறு செய்யக்கூடிய சமயத்துல அப்புறம் பஞ்சாமிரத சேல்ஸ் கட்டாயிரு இல்லையா. இல்ல திருப்பதி லட்டு சம்பந்தப்பட்ட வகையில அவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனை போயுமே கூட 36 லட்சம் லட்டு அதிகப்படியா தான் வித்துருக்கு, கம்மியாலாம் வைக்கல. மக்கள் யாரும் அதை நம்பல. ஏதோ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போட்டு மக்கள் விட்டாங்க. எல்லாத்தையும் கூட 36 லட்சம் என்னைக்குமே அந்த அளவுக்கு லட்டு விற்பனை ஆகலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா லட்டு விற்பனை ஆகிருக்கு. அதுல பத்தாவதுக்கு இன்னொரு பிரச்சனை வேற. அதுக்குள்ள திருப்பதி லட்டுக்குள்ள சிகரெட்டும் குட்கா பாக்கெட் இருந்த ஒரு தகவல் வேற போயிட்டு இருக்கு. பத்மாவதி அப்படிங்கிற அம்மா கண்டுபிடித்தார்கள் அப்படி, அது ஒரு வீடியோ. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல பழனி பஞ்சாமிரதம் ஒரு பேர் கெடுமா இல்லையா. இங்க திண்டுக்கல் உள்ளவங்க தான் ஏஆர் டைரி மில்க்கு தான் அவங்களுக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்னு போட்டு ஒரு பதிவு போட்டோம்னா அது மிகப்பெரிய பிரபலமாகி அப்புறம் பாண்டியராஜன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் போலீஸ்ல, பழனி அடிவார போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு முன்ஜாமீன், அவன் எந்த நேரத்தில் போலீஸ் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு முன்ஜாமீனுக்கு மனு செஞ்சிருக்காரு செல்வகுமார். மனு செஞ்ச உடனே அப்புறம்
நீதிபதி ஐயா அவங்க பரத் சக்கரவர்த்தியா இருந்துக்கிறாங்க. பழனி இது மதுரை கிளை கோர்ட்ல அவங்க வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள அந்த வக்கீல் பேசியிருக்காரு. இவர் வந்து இது மட்டும் கிடையாதுங்க ஐயா, இது மாதிரி வந்து 3 வழக்குல இது மாதிரி தேவையில்லாம 3 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தேவையில்லாம பதிவு போடுறது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்து, இது 3வது பிரச்சனை. எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கண்டறியாம இவர் வாட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கு. அதனால ஜாமீன் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. உடனே பரத் சக்கரவர்த்தி வந்து பேசிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் பலவிதமான கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது வந்து சும்மா வாய்ச்சொல்லில் வீரனா இருக்கிறது மட்டும் பெருசு கிடையாதுங்க. உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சு பதிவு போடுங்க. நீங்க வாட்டுக்கு சொல்லிடுறீங்க. அப்புறம் இங்க வந்து பழனி முருக பக்தர்லாம் வரக்கூடிய பழனிக்கு வரக்கூடிய முருக பக்தர் என்ன பண்ணுவாங்க? பஞ்சாமிரதம் வாங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. திருப்பதிக்கு போறவங்க மொட்டை போடுவாங்க, லட்டு வாங்குவாங்க. அதே பழனிக்கு வரவங்க மொட்டை போடுவாங்க, பஞ்சாமிரதம் வாங்கிட்டு போவாங்க. நீங்க பாட்டு உங்க சௌகரியத்துக்கு பதிவை போட்டு உட்காந்தீங்கன்னா பஞ்சாமிரத சேல்ஸ் கெட்டு போயிடும்ல. உண்மை இருந்ததுன்னா அது ஒரு தன்மை இருக்கு. அதை விட்டு போட்டு தவறான ஒரு பதிவு, ஆதாரமற்ற ஒரு பதிவு போடலாம் கூட சத்தம் போட்டு, மற்றபடி வந்து பகிர்ந்தது தவறு, பஞ்சாமிரதத்துக்கு இவங்க வந்து ஆவியில தான் நெய் வாங்குறாங்க, மற்றபடி வாழைப்பழம் சோர்ஸ்னா கூட்டுறவு சங்கத்தை வாங்குறாங்க அப்படிங்கிறது ஆதாரப்போ கொடுத்துருப்பாங்க. அதையும் படிச்சு சொல்லிட்டு, மற்றபடி வந்து அடிவார போலீஸ்ல வந்து 3 வாரத்துக்கு வந்து ஆஜராகி கையெழுத்து போனது போட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் நீதிபதி ஐயா. அவங்க 3 வாரத்துக்கு செல்வகுமார் பாஜக 3 வாரத்துக்கு அடிவாரத்துல மதுரை இது பழனி அடிவாரத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போடணும். 2வது வந்து செல்போனை வந்து போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஆமா, என்னென்ன பதிவு இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால வந்து செல்போனை வந்து போலீஸை ஒப்படைக்கணும். மற்றபடி வந்து இந்த பதிவு தவறு என்பதை வந்து இவர் மீண்டும் ஒரு பதிவு போடணும். இந்த மாதிரி நான் போட்டது தவறுங்க, மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் இவர் பதிவு போடணும். இதையெல்லாம் விட இந்த மாதிரி இவன் நடந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவல் அதுல இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனும் போட்டாங்க. இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தள பக்கமே நீங்க போக முடியாத அளவுக்கு நாங்க பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஐயா வந்து ஒரு ஸ்டிக் போட்டாங்க. உண்மைதான் இருக்கு. இப்படித்தான் நல்ல ஒரு விஷயம். அப்புறம் சொல்லிட்டு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து வினோஜ் வி செல்வம் எங்கு சென்றார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. செல்வகுமாருக்கு வந்து வழக்கு போலீஸ்ல வழக்கு தொடர்ந்து கைது வாரண்ட் வரக்கூடிய சமயத்துல அவர் முன்ஜாமீன் வாங்கி இன்னைக்கு இது பண்ணியிருக்காரு. பட் வினோஜ் வி செல்வம் மேல இதே குற்றச்சாட்டு வந்தது. மோகன்ஜி அப்படிங்கிற திரைப்பட இயக்குனர் மேல குற்றச்சாட்டு தான் அவர் கைது பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி சம்பந்தப்பட்ட வகையில வினோஜ் வி செல்வம், அதாவது வந்து பாஜக இளைஞரணி மாநில இளைஞரணி தலைவர். அவர் வந்து சென்னையில வந்து போன எம்எல்ஏ இதுல எம்பி தேர்தலில் நின்றவர். ஆமா, எம்பியா நின்று தோல்வி அடைஞ்சவர். அவரு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. செல்வகுமாருக்கு முன்ஜாமீன் கொடுத்தாரு. வினோஜ் வி செல்வம் கைது செய்யப்பட்டாரா இல்ல அது சம்பந்தம் எந்த தகவலும் இல்லை. இல்ல கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரு. எப்படி கட்சியை விட்டு நீக்கினா சொல்லப்பட்ட அவதூறு தானே. ஆமா, அதனால வந்து இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு கருத்தும் இன்னைக்கு வரல. செல்வகுமாரை மட்டும் முன்ஜாமீன் கொடுத்து இது பண்ணிருக்காங்க. வினோஜ் வி செல்வம் என்ன ஆச்சு, என்ன செஞ்சாங்க, அவருடைய நிலைமை என்னங்கன்னு இன்னும் தெரியல. அதனால வந்து இப்படிப்பட்ட தவறுகள்லாம் கூட பதிவிடக்கூடிய விஷயத்துல வந்து உண்மைத்தன்மையை அறிஞ்சு பதிவிடணும். பள்ளிக்கு வந்து பஞ்சாமிரதத்துக்கு ஆவியில இருந்து வருது, அது கன்ஃபார்ம். நாங்கெல்லாம் போய் வாங்கி சாப்பிடுவோம். நாங்களும் எவ்வளவோ வாங்கி சாப்பிடுவோம். ஆமா, நல்லா தான் இருக்கிறோம். அது ஒரு ஆள் மோகன்ஜிங்கிற ஒரு ஆள் யாரோ சொன்னதா பதிவிட்டாங்க. கருத்தடை மாத்திரை வந்து பஞ்சாமிரத்தை கலந்திருப்பதாக எனக்கு ஒருவர் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் டப்பாவா முழுங்கிருக்கோம். ஏன்னா எங்க ஊர் ஒட்டன் சத்திரத்து பக்கத்துல ஜபாதுப்பட்டி புதூர் தான். நாங்க டப்பாவா முழுங்குறோம். யாரும் எந்த ஊரும் கிடையாது. எங்களோட குழந்தையெல்லாம் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால வந்து இந்த மாதிரி வந்து பாஜகவையே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தனக்கென்று ஒரு பப்ளிக் வேணும் அப்படின்னா எத்தனையோ வேலைகள் இருக்கு. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் பண்ணாங்க பாருங்க, வீட்டுக்கு முன்னால வந்து இவங்களா பெட்ரோல் குண்டை போட்டுக்க வேண்டியது. அப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சோட நான் தான் போட்டேன் பப்ளிக்காக அப்படிங்கிறோம். அது மாதிரி இப்படி பப்ளிக்காக பண்ணக்கூடிய இவ்வளவு கீழ்த்தரமான, அது அவரு ஒரு இந்து மக்கள் தான். செல்வகுமார் இந்து மக்கள், வினோஜ் வி செல்வம் இந்து மக்கள். அவதூறு சொல்லப்பட்ட ஒரு பொருளும் இந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பஞ்சாமிர்தம் தான். சொல்லப்பட்ட ஒரு கோவிலும் பழனி தண்டாயுத வழக்கு, அது இந்து கோவில் தான். வேறு மதத்தில் உள்ளவர் வந்து ஒரு பொருளை கிளப்பி இருந்தா கூட பரவாயில்ல, ஏப்பா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கலாம். இதெல்லாம் எதனுடைய ஒரு சேர்த்திக்கன்னு தெரியல.
பாஜக இவ்வளவு கேவலமாக இருப்பார்களா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பார்த்து வரும் காலங்களில் வந்து இப்படிப்பட்டவனா கட்சியில இருக்கக்கூடாது, நீக்கிறேன். நாங்கள் இது சம்பந்தம் வீடியோ கூட போட்டிருப்போம். வினோத் வி செல்வத்தையும் மற்றபடி செல்வக்குள்ள கட்சியை விட்டு நீக்குங்க. ஆமா, தமிழிசை சொன்ன மாதிரி வந்து இந்த கட்சியில வந்து குற்றவாளிகள் அதிகமாக போய்விட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.